வணக்கம். திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி? வசிய பொருத்தம் 10 பொருத்தங்களில் 8வது பொருத்தமாக இந்த வசிய பொருத்தம் பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையேயான கவர்ச்சி, பரஸ்பர அன்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது. ஆண், பெண் இருவருக்கும் வசியம் ஏற்பட்டால்தான் ஒருவரை ஒருவர் விரும்பி வாழ்வதற்குரிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது கணவன் தன் மனைவியை தவிர பிற பெண்களை மனதாலும் நினைக்காமல், அதேபோல் மனைவி தன் கணவனைத் தவிர பிற ஆண்களை மனதாலும் நினைக்காமல் பரஸ்பர அன்புடன் இருக்க வேண்டுமெனில் இந்த வசிய பொருத்தம் இருக்க வேண்டும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளுக்கு ஏதாவது ஒரு ராசியோ அல்லது 2 ராசியோ வசியத்திற்கு உட்பட்டு இருக்கும். உதாரணத்திற்கு மேச ராசிக்கு சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் வசியம், மீன ராசிக்கு மகர ராசி வசிய ராசி. ஒரு சில ராசிகளுக்கு 2 ராசிகள் வசியத்துக்கு உட்பட்டு இருக்கும். ஒரு சில ராசிகளுக்கு ஒரே ஒரு ராசி தான் வசியத்திற்கு உட்பட்டு இருக்கும். மேச ராசி, அதாவது பெண்ணின் ராசி மேச ராசியெனில் ஆணின் ராசி சிம்மமாகவோ விருச்சிகமாகவோ இருந்தால் 100% பொருந்தும், அதாவது உத்தமம். பெண்ணின் ராசிக்கு ஆணின் ராசி வசியமானால் உத்தமம். எப்பொழுது வசியமாகும்? பெண்ணின் ராசி மேசமாக இருந்து ஆணின் ராசி சிம்மமாகவோ விருச்சிகமாகவோ இருந்தால் பொருந்தும், 100% பொருந்தும். இதவே திருப்பி பார்த்தோம்னா, ஆணின் ராசி மேசமாக இருந்து பெண்ணின் ராசி சிம்மமாகவோ விருச்சிகமாகவோ இருந்தால் 50% தான் பொருந்தும். மேச ராசி முடிச்சு. ரிஷப ராசிக்கு கடகமும் துலாமும் வசிய ராசிகள். ரிஷப ராசி பெண் என்றால் ஆண் கடகராசியாகவோ துலாமாகவோ இருந்தால் 100% பொருந்தும். ரிஷபம் ஆணாக இருந்து கடகம் பெண்ணாக துலாம் பெண்ணாக இருந்தால் 50% பொருந்தும். மிதுன ராசிக்கு கன்னி ராசி 100% பொருந்தும். பெண்ணின் ராசி மிதுனமாக இருந்து ஆணின் ராசி கன்னியாக இருந்தால் 100% பொருந்தும். ஆணின் ராசி மிதுனமாக இருந்து பெண்ணின் ராசி கன்னியாக இருந்தால் 50% பொருந்தும். மிதுனம். பெண்ணின் ராசி கடகமாக இருந்து ஆணின் ராசி விருச்சிகம் தனுசாக இருந்தால், ஆணின் ராசி விருச்சிகம் தனுசாக இருந்தால் உத்தமம். ஆணின் ராசி கடகமாக இருந்து பெண்ணின் ராசி விருச்சிகம் தனுசாக இருந்தால் மத்திமம். பெண்ணின் ராசி சிம்மமாக இருந்து ஆணின் ராசி மகரமாக இருந்தால் உத்தமம். ஆணின் ராசி சிம்மமாக இருந்து பெண்ணின் ராசி மகரமாக இருந்தால் மத்திமம். பெண்ணின் ராசி கன்னியாக இருந்து ஆணின் ராசி ரிஷபம் மீனமாக இருந்தால், ரிஷபம் மீனமாக இருந்தால் பெண்ணின் ராசி கன்னியாக இருந்து ஆணின் ராசி ரிஷபம் மீனமாக இருந்தால் உத்தமம், 100% பொருந்தும். ஆணின் ராசி கன்னியாக இருந்து பெண்ணின் ராசி ரிஷபம் மீனமானால் 50% பொருந்தும், அதுதான் மத்திமம். பெண்ணின் ராசி துலாமாக இருந்து ஆணின் ராசி மகரமாக இருந்தால் உத்தமம். ஆணின் ராசி துலாமாக இருந்து பெண்ணின் ராசி மகரமாக இருந்தால் மத்திமம். இதை பெண் ராசியை தான் முதலாவது ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம். விருச்சிகம் பெண்ணாக இருந்தால், ஆண் ராசி கடகமாகவோ கன்னியாகவோ இருந்தால் 100% பொருந்தும். விருச்சிகம் ஆண் ராசியாக இருந்து பெண் கடகமாகவோ கன்னியாகவோ இருந்தால் 50% பொருந்தும். பெண்ணின் ராசி தனுசாக இருந்து ஆணின் ராசி மீனமாக இருந்தால் 100% பொருந்தும். ஏன்னா தனுசு ராசிக்கு வசி ராசி மீனம். ஆணின் ராசி தனுசாக இருந்து பெண்ணின் ராசி மீனமாக இருந்தால் 50% பொருந்தும். பெண்ணின் ராசி மகரமாக இருந்து ஆணின் ராசி கும்பமாக இருந்தால், பெண்ணின் ராசி மகரமாக இருந்து ஆணின் ராசி கும்பமாக இருந்தால் உத்தமம். ஆணின் ராசி மகரமாக இருந்து பெண்ணின் ராசி கும்பமாக இருந்தால் மத்திமம். பெண்ணின் ராசி கும்பமாக இருந்து ஆணின் ராசி மீனமாக இருந்தால் உத்தமம்.
ஆணின் ராசி கும்பமாக இருந்து பெண்ணின் ராசி மீனமாக இருந்தால் மத்தியமம். பெண்ணின் ராசி மீனமாக இருந்து ஆணின் ராசி மகரமாக இருந்தால் உத்தமம். ஆணின் ராசி மீனமாக இருந்து பெண்ணின் ராசி மகரமாக இருந்தால் மத்தியமம். இவ்வளோதான். அதாவது பெண்ணின் ராசிக்கு ஆணின் ராசி வசிய ராசியாக இருந்தால் அது உத்தமம். ஆணின் ராசிக்கு பெண்ணின் ராசி வசிய ராசியாக இருந்தால் அது மத்தியமம். பொருந்தாதுன்னு பார்த்தோம்னா ஆண் பெண் ராசிகளுக்கு வசியம் இல்லை எனில் பொருந்தாது. அதே தான் சொல்கிறோம். இப்போ மேச ராசிக்கு சொன்ன மாதிரி தான். மேச ராசிக்கு சிம்மமும் விருச்சிகமும் பொருந்துன்னு கிளியராக சொல்லிட்டோம். மற்றதெல்லாம் பொருந்தாது. மற்ற ராசிகள் பொருந்தாது. மேச ராசிக்கு வசிய ராசி சிம்மம் விருச்சிகம், ரிஷபத்துக்கு கடகம் துலாம், மிதுனத்திற்கு கன்னி, கடகத்திற்கு விருச்சிகம் தனுசு, சிம்மத்திற்கு மகரம், கன்னிக்கு ரிஷபம் மீனம், துலாமுக்கு மகரம், விருச்சிகத்திற்கு கடகம் கன்னி, தனுசுக்கு மீனம், மகரத்திற்கு கும்பம், கும்பத்திற்கு மீனம், மீனத்திற்கு மகரம். ஆண் பெண் இந்த இடம் பெண்ணாக இருந்து இது ஆணாக இருந்தால் உத்தமம் 100% பொருந்தும். இது ஆணாக இருந்து இந்த சைடு பெண்ணாக இருந்தால் மத்தியமம் 50% பொருந்தும். நன்றி.